அதை போல செல்வ பிறந்தவன் மேல போட்ட வழக்க காவல்துறையே வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னடா ஐபிஎஸ் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல குறுக்கு வழியில ஏதாவது பாஸ் பண்ணியா? வழக்கு போட்ட போலீஸே வித்ரா பண்ணிருச்சு. இப்ப அவர் மீது அந்த வழக்கு இத்தனாம் தேதி இந்த செக்ஷன்ல போட்டாங்க. பைத்தியக்கார பேர கீழ்ப்பாக்கத்தில் அடைக்க வேண்டியவனை போய் ஒரு கட்சிக்கு தலைவரா போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார். அங்கே நீ விசாரிக்க போனவன் வெளியே வந்த உடனேயே இன்னொரு பெரிய தேசிய கட்சியுடைய தலைவராக பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை பற்றி இவ்வளவு கேவலமா பாசினா உனக்கு இருக்கிற தான் என்கின்ற அகம்பாவம், ஆணவம், நீ பேசுகிற தலையிலிருந்து பிறந்தவன், தோல்ல இருந்து பிறந்தவன், இடுப்புல இருந்து பிறந்தவன், காலில் இருந்து பிறந்தவன் என்று பேசுகிற அந்த திமிரல், அந்த திமிரை அடக்கி கொண்டிருந்தால் உனக்கு நல்லது. இல்லை என்றால் விபரீதத்தில் முடிந்துவிடும் என்பதை சொல்லுகிறேன். உனக்கு தெம்பு இருந்தால் நேர்மையான வழியில் உன்னுடைய பிறப்பு இருக்குமானால் இதை பற்றி விசாரிக்கலாமா? ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? நீ சொன்ன இடத்துக்கு நான் வர்றேன், உங்க ஊருக்கே வரட்டுமா? இல்லனா உங்க கமலாலயம் இருக்குல்ல, அங்கே வர்றியா? நான் தனியா வர்றேன். உன் ரதகஜ தொடர்பாதையெல்லாம் வச்சுக்கிறியா? மீண்டும் உன்னை பார்த்து கேட்கிறேன். உங்க கமலாலயத்துல ஒரு படம் இருக்கு, செண்பராமன் பிள்ளை படம். அந்த படம் எப்படி வந்துச்சு, யாரால வந்துச்சு சொல்றா பாப்போம். நான் வாழ்க்கையில் இப்படி பேசுறது இல்ல. ராகுல் காந்தி என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க 5 தலைமுறை தியாகம் பண்ணவனை பார்த்து சின்ன பையன் பொடியன்னு, அதை விட பொடி பையன் சில்லற பையெல்லாம் பேசுவதற்கு விட்டம் இல்ல. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு விஷயத்துக்கெல்லாம் போதுங்க. எங்க கட்சியில அவர் காந்தியவாதின்னு சொல்லிட்டாராம் செல்வ பெருந்தகை. அதை கேள்வி பண்றியா? எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லடா, நேதாஜி இருந்தார். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க தயார் தான். உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுங்கி போறவன் இல்ல காங்கிரஸ்காரன். வெள்ளைக்காரன் 200 ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் உங்க ஆர்எஸ்எஸ் கட்சியும் பிரிட்டிஷ் ராணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதவியும் வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய எங்கிட்ட வந்து வேலையை காட்டியா? இதை நிறுத்திக் கொள்வது நல்லது. நான் உனக்கு கேட்பது, கர்நாடகம் உனக்கு முன்னாலே எனக்கு தெரியும். ஹெக்டே முதலமைச்சராக வந்த உடனேயே ஒரு வாரத்திலே அவர் பேசிய முதல் பொதுக்கூட்டம் நாகர்கோயிலில் நாங்க ஏற்பாடு பண்ண கூட்டம். அவர் முதல் மந்திரியா இருக்கும்போது பாதி நாள் அங்கேதான் இருப்பேன். அதுக்கப்புறம் எஸ்.எம். கிருஷ்ணா அவர் வந்த போதும் அப்பதான் இருப்பேன். கார்கே அவருடைய அமைச்சர்கள் அமைச்சராக இருந்தார். உங்கள் பத்திரிகையாளருக்கு சொல்வதற்காக சொல்லுகிறேன். நக்கீரன் பத்திரிகையுடைய நிருபர் சிவசுப்பிரமணியன் ஒருத்தர், அவர் கைது செய்யப்பட்டு இங்க மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் நக்கீரனுடைய ஆசிரியர் வந்து என்னிடம் தான் வந்து கேட்டார், செத்து போயிருவா போல் இருக்கு, குடும்பமே வந்து அழுகுது, காப்பாத்துங்க. அன்றைக்கு தலைவராக வந்திருந்த இளங்கோவனிடம் அவர்களிடம் சொல்லி, அவரும் நானும் 2 பேரும் போய்த்தான் எஸ்.எம். கிருஷ்ணாவிடம் சொல்லி, அப்பொழுது சாங்கிலியானா என்று இவனை போலவே ஒரு மோசமான ஐபிஎஸ் அதிகாரி, அவன் தான் போட்டு அடிச்சது. அவன் வந்து கன்னட தமிழர்கள் விரோதத்தை உருவாக்குறவன், என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, நான் விடுதலை பண்றேன் என்று எஸ்.எம். கிருஷ்ணா சொன்னார். அதே மாதிரியே விடுதலை பண்ணார். அதுக்கு பின்னால அண்ணாமலைக்கு புரிவதற்காக சொல்றேன், தேவகவுடாவும் நானும் கர்நாடகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஊர்களிலும் அவரும் நானும் அப்போதே பேசியிருக்கோம். அவர் மகன் தேவகவுடா உச்சகட்டத்தில் இருக்க போது அவருக்கு டிரைவரா இருந்தவனுடைய பேர் ராஜா, அவன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். அப்பவே 25 வருடங்களாக அவர்கிட்ட டிரைவர். தேவகவுடாவுடைய யாரெல்லாம் வேண்டிய அந்த மாநிலம் முழுக்க இருக்கானோ அவ்வளவு பேரே அவனுக்கு தெரியும். அப்பெல்லாம் குமாரசாமி அரசியலுக்கே வந்த. அதுக்கப்புறம் குமாரசாமி அரசியலுக்கு வந்து நீ கர்நாடகத்துக்கு போய் பெரிய ஐபிஎஸ் புடுங்கி, நான் வெறும் ஆள், எனக்கு என்ன பாதுகாப்பா இருக்கு? நான் தனியா தான் இந்தியாபுரம் போறேன். நீ ஐபிஎஸ் தானே, உனக்கு எதுக்குடா பாதுகாப்பு, அரசாங்க பாதுகாப்பு? நீ ஆம்பளையா இருந்தா வேணான்னு சொல்லு. எனக்கு ஒரு கட்டத்தில் அரசாங்க பாதுகாப்பு தரேன்னு சொல்லுச்சு, வேண்டான்னு சொன்னேன். பிறப்புக்கு நான் காரணம் இல்லை, இறப்பும் என் கையில் இல்லை என்பதை உணர்ந்தவன் நான். உன்ன மாதிரி பயந்தாங்குள்ளி கோழைகள் பெட்டைகள் நீங்க தானே பாதுகாப்போட போவீங்க.
இன்னைக்கு பிஜேபி இருக்க எவனுக்கு போலீஸ் பந்தோபஸ்து இல்லாம எப்படியே வர்றான்? நாங்கெல்லாம் அப்படியா வர்றோம்? நாங்க பார்த்துட்டா 90 வயசு மொராய் தேசாய் விமான விபத்து விழுகிற நேரத்தில் அவர் மேல இருந்து குதிச்சு தப்பி வர்றார். 35 வயசு 40 வயசு பைலட் எல்லாம் செத்து போறான். அதெல்லாம் பார்த்துட்டோம். நடந்து